Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு Poco தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போனான Poco M2 Proன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Poco M2 Pro. So இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வர ஜூலை 7ஆம் தேதி வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் ஆஃபிஷியலா இவங்க Poco அன்வீல் பண்ண போறாங்க. அண்ட் இதோடைய சேல்ஸ் டேட்டா வந்துட்டு அந்த ஒரு ஜூலை 7th இந்த ஒரு டேட்ல வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அந்த லீக் ஆகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங் தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ Poco M2 Proல பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 இல்லை 6.5 இன்ச்சுக்கான ஒரு FHD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு LCD டிஸ்பிளே வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறதா நம்மளுக்கு வந்து லீக்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இல்லைனா ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD பேனல் தான் வந்துட்டு இங்கே இவங்க கொண்டு வர போகிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பஞ்சோல் டிஸ்பிளேவாக கூட வந்துட்டு இது இருக்கலாம்ன்ற மாதிரியும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு லீக் ஆகிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைனா போயின்னு. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற லீக்ஸ் பிரகாரம் இதுதான் வந்துட்டு ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற அந்த பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி நம்மளால பார்க்க முடியும்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ண போறதா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயமாவே ஃபிளிப்கார்ட் டீசர் பேஜ்ல இவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கன்ஃபார்மான விஷயம். ஆனால் 4500 mAh பேட்டரின்றது வந்துட்டு லீக்ஸ் மூலமா வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு Qualcomm Snapdragonோடைய 720Gன்ற இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 720G வந்துட்டு நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ரெட்மியோடைய Note 9 Pro Max ஆகட்டும், Note 9 Pro ஆகட்டும், அப்படி இல்லைனா இந்த Realme 6 Pro ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஒரு ப்ரொசஸர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே Poco வந்துட்டு அவங்களுடைய M2 Proலையும் யூஸ் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு இது எந்த அளவுக்கான ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்துட்டு இது கிரியேட் பண்ணும்ன்றதையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அந்த ஒரு காம்படிஷனுக்குள்ள வந்துட்டு இந்த Poco M2 Pro வந்துட்டு இந்த ஒரு 720Gயோட வந்தா எப்படி வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு இது மார்க்கெட்ல கிரியேட் பண்ணும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கிற அந்த கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இங்கே ஒரு ஸ்கொயரிஷ் ஹவுஸ் டிசைனிங்ல வந்துட்டு ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு அந்த ஸ்கொயரிஷ் ஹவுசிங் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு குவாட் கேமரா செட்டப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு சோனி தான் இல்லை சாம்சங் தான் இருந்து நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோனியோட தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ப்ளஸ் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸும் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்துட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா லீக்ஸ் மூலியமாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியலாக எதுவுமே வந்துட்டு இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அன்வீல் பண்ணலை. ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி வந்துட்டு அவங்க டீசர் பேஜ்ல போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக அந்த 64 மெகாபிக்சல் கேமராவோட தான் வந்துட்டு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் பஞ்சோல் வந்துட்டு ஒரே ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு 24 இல்லைனா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கலாம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் டியூவல் பஞ்சோல் நாட்ச் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கப்படலாம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய வேரியன்ட்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4GB RAM வேரியன்ட்ல வந்துட்டு இவங்க ஆரம்பிக்க போகிறதா நம்மளுக்கு லீக்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ 4GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட்டும் 6GB RAM ப்ளஸ் 128GB என்ற இந்த ஒரு வேரியண்ட்டும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த 4GB RAM என்ற இந்த ஒரு வேரியண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 15,000 to 20,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து நம்ம லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த ஜிஎஸ்டின்ற இந்த ஒரு ஹைக்லாம் வந்துட்டு இவங்க பண்ணதுனால ஸ்மார்ட் போன்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்துட்டு 15,000 to 17,000 ரூபாய்ன்ற இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நீங்க லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வர்த்தான ஒரு ஸ்மார்ட் போனா தான்
இந்த போக்கோ M2 Pro இருக்குன்ற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி? 15,000 17,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அந்த 4GB RAM வேரியன்ட் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா இல்லையானதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். கைஸ், until then, signing off from Sandeep.